கான்ஸ்டபிள் ஒரு இடம் விடாம எல்லாரும் தரவை செக் பண்ணுங்க. அந்த பொண்ணை எங்க ஒளிச்சு வச்சு தான் பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. போங்க. ஓகே இன்ஸ்பெக்டர், என்ன நடக்குதுங்க? பிரச்சனை என்னன்னு சொல்லாம என் வீட்டை எப்படி நீங்க சர்ச் பண்ணலாம்? டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களே தவிர சட்டத்தை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? இத பாருங்க மேடம், இந்த கிளாஸ் எடுக்கிற வேலையெல்லாம் உங்க காலேஜோட வச்சுக்கங்க. சட்டத்தை பத்தி நீங்க எனக்கு ஒண்ணு கத்து கொடுக்க வேண்டாம். இந்த அம்மாவோட பொண்ணை நீங்க கிட்னாப் பண்ணி வச்சிருக்கறத இவங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதை விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ரொம்ப வேடிக்கையா இருக்கு இன்ஸ்பெக்டர். உங்க பொண்ணு என் வீட்டுல தான் இருக்கா, நானே அவளை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறேன்னு இவங்களுக்கு போன் பண்ணி சொன்னதே நான் தான். இவ போய் சொல்றா இன்ஸ்பெக்டர். இவகிட்ட இருந்து எனக்கு எந்த போனும் வரல. ஒரு சந்தேகத்தின் பேர்ல தான் இவ மேல கம்ப்ளைண்ட் பண்ண. மாட்டிக்கிட்டோன்ற பயத்துல தான் இவ இப்படி மாத்தி பேசுறா. தப்பு பண்ணாதனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல மேடம். பூஜா வீட்டை விட்டு வந்தது தப்புதான். நான் பக்குவமா அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். இந்த பிரச்சனையை பேசிதான் முடிவெடுக்க முடியும். போலீஸ் கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா பூஜாவுக்கு உங்க மேல வெறுப்பு தான் இன்னும் அதிகமாகும். ஏய் நிறுத்தடி. என் பொண்ணை எப்படி சமாதானம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ இப்படி நாடகம் ஆடாத. உனக்கு ஏன் மேல கோவம்னா என்கிட்ட காட்டு. எதுக்கடி அநியாயமா என் பொண்ணை கூட்டிட்டு வந்த? அவ என்னடி உனக்கு பாவம் பண்ணா? யாரு? இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, கொஞ்சம் கீழே வாங்க. இதுதான் உங்க பொண்ணு பூஜாவா? ஆமா சார். என் பொண்ணு இவதான் கடத்தி வச்சிருக்கான்னு இப்ப தெரிஞ்சிடுச்சுல்ல. இப்பவே இவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க. ஜென்மத்துக்குமே வெளியே வராத மாதிரி இவளுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. சார், பூஜாவை நான் கடத்திட்டு வரல. இவதான் என் வீட்டுக்கு அடைக்கலம் கேட்டு வந்தா. இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார். காலேஜை விட்டு சஸ்பெண்ட் பண்ண வச்சேன்னு இவளுக்கு என் மேல கோவம். அதுக்கு பழிக்கு பழி வாங்கதா என் பொண்ணை இவ கடத்திட்டு வந்திருக்கா. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா இவ என் பொண்ணை கொன்னே போட்டிருப்பா. வாய் மூடுமா. நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக நீ தான் என்ன வேணாலும் செய்வ. ஒரு உயிரை கொல்றது கூட நீ யோசிக்க மாட்ட. மேடத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல. சார், நீங்க இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. நாங்க பேசி சரி பண்ணிக்கிறோம். நீங்க இந்த கிரிமினலை எடுத்துட்டு போங்க. மேடம், இவங்க பொண்ணை கடத்தி வச்ச குற்றத்துக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். வாங்க. சார், அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. உண்மையாவே என்ன நடந்துச்சு, யார் மேல தப்புன்னு விசாரிங்க. அந்த விசாரணை எல்லாம் ஸ்டேஷன்ல வச்சுக்கலாம். நான் பொறுமையா கூப்பிடும் போதே நீங்க ஒழுங்கா வந்துருங்க. வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போற மாதிரி பண்ணிடாதீங்க. வாங்க, உங்க பொண்ணை கூட்டு வாங்கம்மா. நில்லுங்க. எனக்கு கடத்திட்டு வந்துட்டாங்க தானே மேடம் மேல இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சம்பந்தப்பட்ட நான் சொல்றேன், என்னை யாரும் கடத்திட்டு வரல. நான் சுய நினைவோட தான் மேடம் வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்தேன். சார், அவ சின்ன பொண்ணு, விவரம் புரியாம வளர்றா. என் பொண்ணுகிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க இவளை கூட்டிட்டு போங்க. மேடத்தை அரெஸ்ட் பண்றதா இருந்தா முதல்ல எங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்னம்மா சொல்ற? நான் ஒரு மேஜர். எங்க அம்மா என் விருப்பம் இல்லாமலே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அதுக்கு நான் ஒத்துக்கலங்கிறதுக்காக அம்மா என்ன கொல்ல பார்த்தாங்க. அதனாலதான் நான் வீட்டு விட்டு ஓடி வந்தேன். என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு நான் எங்க அம்மா மேல கம்ப்ளைண்ட் தரேன். இவங்களை எடுத்துட்டு போங்க சார். அடி பாவி, எவ்வளவு வட்டிக்காக பெத்த அம்மா மேல பழிய போடுறியா? என்ன நீங்க சின்ன பொண்ணு போய்? ஏய், இவ என் பொண்ணு. நான் அவளை அடிப்பேன், கொல்லுவேன். அது கேட்க நீ யாரடி? இங்க பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், உங்க கண்ணு முன்னாடியே பெத்த பொண்ண கொல்லுவேன்னு சொல்றாங்க. இப்படிதான் வீட்டுல என்ன அடிச்சு கொல்ல பார்த்தாங்க. அதனாலதான் நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இப்பவே கம்ப்ளைண்ட் எழுதி கையெழுத்து போட்டு தரேன். இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, மேடத்தை விட்டுருங்க. இதையும் மீறி நீங்க மேடத்தை அரெஸ்ட் பண்ண பாத்தீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். எங்க அம்மாட்ட காசு வாங்கிடுதா நீங்க இப்படிலாம் பண்றீங்கன்னு உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இன்ஸ்பெக்டர், இந்த பைத்தியக்காரி சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. இந்த மாதவி இவளை ஏதோ வசியம் பண்ணி வச்சிருக்கா. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. நீங்க இவளை கூட்டிட்டு போங்க. போதும், நிறுத்துமா. என்னன்னா உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சிட்டீங்களா? ஆளாளுக்கு ஆர்டர் போடுறீங்க. அந்த பொண்ணு தான் தெளிவா சொல்லுது, என்ன யாரும் கடத்தல, நானா தான் வந்தேன்னு. அப்பவே உங்க கம்ப்ளைண்ட் உடஞ்சு போச்சே. இதுக்கு மேல நான் ஆக்ஷன் எடுக்கணும்னா உங்க பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்க்கு நான் உங்களை தான் தூக்கி உள்ள வைக்கணும். வைக்கட்டுமா? நான்சென்ஸ். உங்களுக்கு அவங்களுக்கு பகை என்ன, நீங்க வேற மாதிரி டீல் பண்ணீங்க. இல்ல நேருக்கு நேரம் என்ன அடிச்சிங்க. எங்களை ஏமா பகடக்காய உருட்டுறீங்க? இனிமே தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். யோ வாயா போலாம். ஏய், கண்டதையும் பேசி மயக்கி என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்ல, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடு. ஏய், அந்த வார்த்தையை சொல்லி இனிமே என்ன கூப்பிடாதீ. யாரோ ஒருத்திக்காக பெத்தவளே அசிங்கப்படுத்திட்டல்ல. இனிமே நீ எனக்கு பொண்ணே கிடையாதுரி. இந்த நிமிஷத்தோட அந்த உறவு முறிஞ்சு போச்சு. இன்னைக்கே உன்னை மொத்தமா தொலைச்சு தலை முழுகிட்டேன்னு வச்சுக்க. சாரி மேடம்.